அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. அதை எதிர்கொள்ளவே முடியல, ஏதோ ஒரு குழப்பம், அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு சரியான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து நல்ல பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அந்த ஜோதிடருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையப் போகிறது. உங்களுடைய இலக்குகளை அடைய தைரியம் மற்றும் உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் வளர்ச்சி காணப்படும். இது உங்களது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்வீர்கள். திறமைகளை மேல் அதிகாரிகள் மதிப்பார்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள். துணையோடு அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கலாம். இன்று அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும். உங்களுடைய நிதிநிலை உயரும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். திடமான மனநிலையோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்மறை விளைவுகளை தடுக்க இன்று எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம். நட்பலன்கள் காண்பதற்கு பொறுமை அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஏதுவான சூழ்நிலை இருக்காது. இன்று பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக இன்று உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. கண்களில் எரிச்சல்கள் ஏற்படலாம். தகுந்த மருத்துவம் மேற்கொண்டால் நலமோடு இருக்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். இதனால் உங்களுடைய செயல்கள் சுமூகமானதாக நடக்கும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. முக்கியமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவோரோடு மோதல் காணப்படலாம். பணிகள் சுமூகமாக நடக்க பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்த்திடுங்கள். இந்த உணர்வினால் உங்களது உறவில் மகிழ்ச்சி நிலவாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாவதை காண்பீர்கள். நிதியில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருக்க உணவில் அதிகமான கவனம் வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணம் பெறலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும். உறுதி மூலமாக வெற்றி அடைய இது உதவும். உங்களது நம்பிக்கை மூலமாக உயர்நிலையை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் வெற்றிகரமான பலன்களை கொடுக்கும். இன்று புதிய வாய்ப்புகள் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நெருக்கமான பிணைப்பினை வளர்ப்பீர்கள். சமநிலை அணுகுமுறை மேற்கொள்வீர்கள். இதனால் திருப்தி நிலவும் நாளாக அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். நிதி சம்பந்தமான எதிர்கால நடவடிக்கைகளை நீங்கள் திட்டமிடல் மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மனதில் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கூடுதலான பொறுப்பு காரணமாக பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே உங்களது பணிகளை திறம்பட ஆற்ற சமநிலை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும்.
குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்வுகளை கைவிட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. செலவுகள் அதிகமாக இருக்கும். தற்போதைய நிதி நிலைமையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சுமாரானதாக இருக்கும். சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனை உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம். இதனால் உங்களுக்கு நன்மை விளையும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணியில் தாமதங்களை எதிர்கொள்வீர்கள். சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவு நல்லுறவாக துணையுடனான நல்லிணக்கத்தை பாதிக்கும் உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். பதட்டமான சூழ்நிலை உறவை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதலான செலவுகளை செய்வீர்கள். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான தொல்லைகள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். இதுதான் இன்று மிகவும் தேவையானதாக இருக்கும். இன்றைய செயல்கள் யாவும் உங்களுக்கு சுமூகமானதாக நடக்க விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை சரியாக மேற்கொள்ள திட்டமிட்டால் பணியாற்ற முடியும். இன்று பணியில் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் சிறிது கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியின்றி காணப்படுவீர்கள். இது வருத்தமான மனநிலையை வெளிப்படுத்தாமல் இருப்பதன் மூலமாக உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. தேவையான நிதியை உருவாக்க நீங்கள் போராடுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை எளிதில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நீண்ட கால திட்டங்கள் பலனளிக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உற்சாகத்தை கொடுக்கும். மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களது திறனில் பெருமையை கொண்டு வரும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை காண்பீர்கள். இன்று மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக அமைகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பது நல்லது. நம்பிக்கை ஒன்றே வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று அதிகமாக காணப்படலாம். பணிகளை சிறப்பாக ஆற்ற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு தீவிரமாக நடந்து கொள்வீர்கள். நல்ல விளைவுகள் காண எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை விருப்பமான விளைவுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்காது. தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது. அசௌகரியம் காணப்படும். தூக்கமின்மை காரணமாக தோள்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்காது. நல்ல விளைவுகளை காண நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இறுக்கமான பணிகள் காணப்படலாம். சக பணியாளரிடத்தில் இன்று அதிக ஒத்துழைப்பு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை தக்க வைக்க நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நீண்ட நெடிய வலுவான உறவு பிணைப்பிற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படும். குறைந்த பணத்தில் இன்று நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். தோள்கள் மற்றும் மூட்டுகளில் வலி காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் சுமூகமாக கழிக்க இயலாது. உங்களுடைய போக்கில் இன்று சோம்பல் காணப்படலாம். தேவையற்ற குழப்பங்களால் எண்ணங்களில் தெளிவு இருக்காது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணம் கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். அத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். கண்களுக்கு மருத்துவம் மேற்கொள்ள வேண்டும். இது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் செழிப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். முக்கியமான இலக்குகளை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை
செயல்திறனுக்கு மேல் அதிகாரிடத்தில் நற்பெயர் பெறுவீர்கள். தரமான பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் தேக நிலையும் காணப்படும். ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.